வேலூரில் பாலியல் புகாருக்குள்ளான தனியார் கல்லூரியின் துணை முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் கல்லூரியிலிருந்து வெளியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், முதல்ல கல்லூரியின் துணை முதல்வர் மீதான புகார் என்ன, இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, தற்போது மாணவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? திலகவதி, வேலூர் அண்ணா சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரியில் துணை முதல்வராக பணியாற்றி வருபவர் அன்பழகன். இவர் அதே கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றிய பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கடந்த காலங்களில் தொடர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கடந்த 18ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் வேலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் பெண் வன்கொடுமை சட்டம் உட்பட மொத்தம் 7 பிரிவுகளின் கீழ் துணை முதல்வர் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களை கடந்த நிலையில் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவரை கைது செய்து கல்லூரியிலிருந்து பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இன்று காலை கல்லூரி மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் இருந்து அண்ணா சாலைக்கு வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தனர். கல்லூரி மாணவர்கள் வெளியே வராதவாறு கல்லூரி நிர்வாகம் கல்லூரியின் 2 வாயில்களையும் மூடியுள்ளனர். அதனையும் பொருட்படுத்தாத மாணவர்கள் பெரிய கற்களை கொண்டு கல்லூரியின் கேட் பூட்டை உடைத்து தற்போது சற்று நேரத்திற்கு முன்பு அண்ணா சாலையில் வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி புகார் அளித்தால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சற்று நேரத்திற்கு முன்பு கல்லூரி மாணவிகள் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே பாலியல் தொல்லைக்கு உள்ளாகி வழக்கு பதிவு செய்யப்பட்ட துணை முதல்வர் அன்பழகன் மீது காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும், அதே போல கல்லூரியில் இருந்து அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்துள்ளனர். சுமார் அரை மணி நேரமாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது மாணவர்கள் கலைந்து செல்கின்றனர். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.